ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காட்டுக்கு சரி காடெல்லாம் கொத்தலான்னு சொல்லிட்டு மண்வெட்டி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம காட்டுக்கு கிளம்பியாச்சு. காட்டில் போய் சரி வேலை செய்யலான்னு சொல்லிட்டு அங்கே காட்டில் போய் பார்த்தா பயங்கர செடிங்க. என்னடா எப்படா நம்ம இதெல்லாம் கொத்தி முடியுன்ற மாதிரி இருந்தது எனக்கு. அப்புறம் பார்த்தா அந்த செடி வந்து ஒரு சில செடி வந்து நம்ம மரத்தடியில் போட்டுட்டோம்னா, கொடிக்கு அடியில் போட்டுட்டோம்னா காஞ்சிரும். அது பாருங்கள், கையில் எடுக்கிறல்ல ஒரு செடி, அந்த கொடி வந்து காயவே காயாதுங்க. நீ எவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த கொடி காயவே காயாது. சரின்னு சொல்லிட்டு அந்த கொடியை எடுத்து போட்டுட்டு அப்படியே நம்ம கொத்த ஆரம்பிச்சாச்சு. நானும் கொத்தி கொத்தி பார்க்குறேங்க, கொத்தவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. காடு வேறு ரொம்ப இறக்கமாக இருக்குமா, அப்படியே சறுக்கிட்டு போகிற மாதிரியே இருக்கும். இப்படி தாங்க நம்ம வேலைகளெல்லாம் இருக்கும். காடு வந்து சரிசமமான காடு கிடையாது. ரொம்ப நல்ல இறக்கமான காடாக தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல கொத்தி அதில் நம்ம விவசாயம் இருந்தால் நம்ம இப்படி தானே நம்ம கஷ்டப்பட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு பக்கம் அப்படியே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. செடியை ஃபுல்லாக அப்படியே கொத்தி கொத்தி எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாகவே எல்லாம் அரிச்சு அரிச்சு போட்டுட்டு வந்துட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் எங்கள் வீட்டுக்காரர் கொத்திட்டு இருந்தார். நான் 2 சவுக்கிக்கு நடுப்ப ஆளுக்கு பெரிய பெரிய சாளுங்க. நான் ஒரு 2 சவுக்குக்கு நடுப்ப பெரிய இதா பிடிச்சிக்கிட்டேன், கொத்திட்டுருந்தேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரரு அவர் ஒரு பக்கம் 2 பேரும் நல்லா பெரிய பெருசா கீழேருந்து மாத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பிடிச்சி கொத்திட்டு இருந்தோம். எப்படியோ ஒரு வழியாக கொத்தலான்னு சொல்லிட்டு கொத்திட்டு அதை அப்படியே கையோட அந்த செடியும் அரிச்சு அரிச்சு போட்டுட்டு வந்துச்சுங்க. இந்த பக்கம் பாருங்க, எங்கள் வீட்டுக்காரரு அவர் ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. 2 சவுக்குக்கு நடுப்ப வந்துட்டு நாங்கள் காப்பி வச்சுருக்கோம், 2 சவுக்குக்கு நடுவில். அதை தான் கீழேருந்து மேலே வரையும் நம்ம கொத்திட்டு போகணும். காடு இறக்கமாக இருக்கும் பாருங்க கொத்துறதே. ஸோ நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம விவசாயம் பண்ணி தானே ஆகணும், வேறு வழி இல்லை. நம்ம செய்யலைன்னா வேறு யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க செஞ்சுட்ருக்கோம். பாய்ங்க.